Hello everyone, guest பசங்களா. ஸோ வெல்கம் டு Vedantu சேனல் பசங்களா. ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு டெய்லியுமே ஒவ்வொரு சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா 12th சாப்டர் மிஸ் பண்ணிட்டீங்க, 5th சாப்டர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் தி ரைட் டைம். ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது சரிங்களா. ஸோ சண்டேஸ் டைம் இருக்குது, உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும் ப்ளீஸ் ரீவிசிட் த சேனல்ஸ் வீடியோ ஸோ தட் அதை நம்ம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியும் சரிங்களா. இந்த ஒரு 2 ஹார்ஸில் we are going to completely finish chapter 2. So chapter 2 ரொம்ப ஈஸியான சாப்டர், பட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ இருக்கிற 12 சாப்டர்லேயும் அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு 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 சாப்டர் இருக்குன்னா தட் இஸ் சாப்டர் 2, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈஸி. அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டமில் படிச்சிருக்கோம், குவார்டர்லிக்கு படிச்சிருக்கோம், ரைட், ஹாஃப் இயர்லிக்கு படிப்பீங்க ஃபர்ஸ்ட் விஷ். ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்லேயே ஒன்று ஹை ரிவிஷன் பண்ண வேண்டிய ஒரு சாப்டர்னா தட் இஸ் சாப்டர் 2. அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்தால் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்கோர் வெரி ஃபுல் மார்க் இன் சாப்டர் 2 டாமா. ஸோ சாப்டர் 2லேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு அபவுட் 90 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு 15 to 16 மார்க்ஸ் சாப்டர் 2லேருந்து வருது. ஸோ இதை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ எவ்ரிவன் புட் யுவர் நேம் அஸ் யுவர் ப்ரெசன்ஸ் இன் தி கமெண்ட் பாக்ஸ். அண்ட் இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா பசங்களா. அண்ட் லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ சும்மா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கறத விட இது என் கூட சேர்ந்து போடலாம்ல. எஸ்டா பசங்களா, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், என் கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா we can do the revision also so that நம்ம சம்ஸை திருப்பி ரிவைஸ் பண்ணவும் முடியும், நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஐ நோ இட் இஸ் அ ப்ரீமியர் வீடியோ, பட் லைவ்ல நீங்கள் எப்படி எனக்கு டவுட்ஸ் கேட்பீங்களோ அதே மாதிரி யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன்ஸ், ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன்ஸில் சாப்டர் 2ல் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தது, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்திருக்கு, நான் என்ன பண்ணட்டும், இல்லை இதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நான் படிக்கணுமா, தியரம்ஸ் படிக்கணுமா, அதை எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் எல்லாமே கேட்கலாம். நான் கமெண்ட் செக்ஷன்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன், ரைட்டாடாமா? ஸோ எவ்ரிவன், ஐ வாண்ட்ஸ் யுவர் டவுட்ஸ் டு பி போஸ்டட் வித்தவுட் எனி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உங்களுக்குள்ள எந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேண்டாம். எல்லா டவுட்ஸுக்கும் நான் ஆன்சர்ஸ் பண்ணுவேன். நாட் ஜென்ரல் டவுட்ஸ், இதை படித்தா போதுமா, இதை படித்தா நான் சென்டம் வாங்கிடலாமா, பப்ளிக்ல இது மட்டும் வருமா, நான் கொடுத்த கொஷின்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஜென்ரல்ராமா, ஓகேவா? அண்ட் நான் வந்துட்டு மார்க்ஸை தாண்டி கொஞ்சம் யோசிங்களேன், மார்க்ஸை தாண்டி உலகம் இருக்குடாமா. அதுக்கு நம்மள நாலேஜ் தான் நம்மளை வெல்வெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும், உங்கள் மார்க்ஸ் கிடையாது, ஓகேங்களா? I'm very sure about that things, ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் யூ டு பி நாலேஜ்லி ஃபிட். ஸோ நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாகவும் இருக்கணும், நாலேஜ்லி ஃபிட்டாகவும் இருக்கணும். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளுக்கு இருக்க நாலேஜ் பத்துமா பத்தாதா அப்படின்றதுக்கு டிபேட் பண்ணுவோம், அப்படின்றதுக்கு போராடுவோம், ரைட்டாடாமா? எஸ். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக உங்களை ஸ்ட்ராட்டஜிக்கலி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் சீரீஸ். ஸோ யூ ஹாவ் டு என்ரோல் இட். இது வந்துட்டு ஒரு நீங்கள் ஓகே. ஸோ சம்டைம்ஸ் ஒரு விஷயத்த சேலஞ்சுக்காக பண்ணும்போது வி வில் பி எக்ஸைட்டட். ஸோ 4 மணிக்கு எந்திரிக்க முடியலையா, சம்டைம்ஸ் நீங்கள் யார்கிட்டாவது சேலஞ்ச் பண்ணுங்கள், நான் எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணுவேன், இது சேலஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்காக செய்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வழியாகவே தெரியாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு பாரமாக இருக்கும், ஒரு சில விஷயம் படிக்கிறது பாரமாக இருக்கும், நம்மளுக்கு அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக பசங்க. பட் வென் யூ டூ சேலஞ்சிங், ஸோ நான் இதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் சேலஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்காக சில விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. ஏன்னா அது நாம் சேலஞ்ச் பண்ணோம், நம்மளோட வார்த்தையை நம்ம காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஹார்ட் அண்ட் பிரெயின் சேர்ந்து ஒர்க் பண்ணும், அதனால அது நம்மளுக்கு ப்ராப்ளமைஸாக இருக்காது. ஸோ எவ்ரிவன், நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணிட்டு இதை நீங்கள் ஒருத்தருக்கு சேலஞ்சாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ யாருக்கு சேலஞ்ச், நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், யூ ஸ்கோர் ஃபுல் மார்க் இன் திஸ், யாரெல்லாம் நம்மகிட்ட டாப்பர்ஸ்னு சொல்லி சீன் பண்ணுறாங்களோ, அண்ட் இஃப் வி பிலீவ் வி ஆர் அ டாப்பர் அப்படின்னா you have to score full marks in this test series. So you can challenge this also. So amount பார்த்தீங்கன்னா 499 ஓகே. ஸோ செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 8 டாபிக் தான் இருக்குது. இந்த டாப்பிக்கை தாண்டி நம்மளுக்கு கொஷின் வர போகிறது இல்லை. ஸோ இந்த 8 டாப்பிக்கில் நம்ம வெல்வெஸ்ட்டாக இருக்கணும். அயோட்டா டேபிள் நம்மளுக்கு தெரியணும், அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் விச் இஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். இன்வர்ஸும் டிவிஷனும் ஒன்று தான், அது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். கான்ஜுகேட்னா என்ன, மாடுலஸ்னா என்ன, லோக்கஸ் எப்போ, போலார் ஃபார்ம் எப்போ, nth ரூட் எப்போ, இது எல்லாமே டாமா, அவ்வளோதான். ஸோ ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். கான்ஜுகேட் இது எல்லாமே நம்ம பார்ப்போம், ரைட்?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு 2 பார்ட் இருக்கு. ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி பார்ட்னு 2 பார்ட்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இமேஜினரியான கான்செப்ட்ஸை உள்ள வரையது எங்க எவால்வ் ஆச்சுன்றதுக்காக தான் அயோட்டா டேபிள். ஸோ a + bi அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட கான்ஜுகேட்ஸால வாட் ஹேப்பன் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ப்ளஸ் சைட் வில் சேஞ்சஸ் டு மைனஸ். ஐயோட சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ கான்ஜுகேட் எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும்? ஒரு கொஷினை பார்த்தோன்னே இங்கே கான்ஜுகேட் வருமா, மாடுலஸ் வருமா, இல்லை லோக்கஸ் கண்டுபிடிக்கிறாங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு க்ளூ தரேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்மளோட டிவிஷன், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லா இடத்துலையும் கான்ஜுகேட் யூஸ் பண்ணுவீங்க. அது போக ப்ராப்பர்ட்டி பேஸ் சம்னு இருக்குது சில சம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் வந்து ரியல் நம்பரா இல்லை இமேஜினரி நம்பரான்னு நம்மக்கிட்ட கொஷின் கேட்பாங்கல்ல, அந்த இடத்துலலாம் கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட்டாடாமா? ஸோ அகெயின் மாடலஸோட கான்செப்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ மாடலஸ்னாலே டிஸ்டன்ஸ். எந்த கொஷின்லலாம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ, இதுக்கு டிஸ்டன்ஸ் வேணும்டாப்பா, டிஸ்டன்ஸ் வச்சு தான் இதோட ஆன்சரையோ இல்லை டிஸ்டன்ஸை வச்சு தான் இதோட ப்ரொசீஜரையோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விருப்பப்படுற இடத்துலலாம் நம்மளுக்கு மாடலஸ் யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஷேப்ஸை காமிக்கிறது. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கல்ல, அந்த எல்லா இடத்துலையுமே மாடுலஸ் யூஸ் ஆகும். பிகாஸ் யூ வில் டிஸ்டன்ஸ் அண்ட் யூ ஃபைண்ட் இட். ஓகே, அந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b². இதுதான் ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகே, அப்போ மாடுலஸ்க்கும் கான்ஜுகேட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுதான் இது. ஒரு நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டிவ், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்ணால் மாடலஸோட ஸ்கொயருக்கு ஈக்குவல். இந்த சம் இதை வச்சுக்கிட்டு யூ ஆர் கோயிங் டு ப்ரூவ் மெனி சம்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு மட்டுமே யூ ஆர் ப்ரூவிங் லாட் ஆஃப் 3 marks and 5 mark சம்ஸ். ஓகேங்களாம்மா? ஓகே, லோக்கஸ். ஸோ லோக்கஸ்னாலே ஈக்குவேஷன்றாமா. எங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஃப்ரேம் ஈக்குவேஷன், அப்டைன் தி ஈக்குவேஷன் ஆர் ஃபார்ம் தி ஈக்குவேஷன் அப்படின்னு கொஷின்ஸ் வருதோ, அந்த இடத்துலலாம் லோக்கஸுக்கான தேவைப்படுற விஷயத்த நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே கொஷின்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிற விஷயம். வாட் இஸ் போலார் ஃபார்ம்? ஸோ போலார் ஃபார்மை எங்கே யூஸ் பண்ணும்? லிட்ரலி போலார் ஃபார்முங்கிறது நம்ம படிக்கிற ரெக்டாங்கிள் ஃபார்மே தான். அதை டிஃப்ரெண்ட்டாக நாம் காட்டுறோம். சரியா? இது எந்த இடத்துலலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைங்கன்னா, சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்லாம் ஈஸியாக பண்ணுறதுக்கு போலார் ஃபார்ம் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், பவர்ஸ் இருக்குது. நான் தான் சொல்லலை, மல்டிப்ளிகேஷன், ஸோ ரிப்பீட்டட் பவர்ஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் போலார் ஃபார்ம் ஈஸியாக ஆன்சர் கொடுத்துரும். ஸோ நிறைய டேர்ம்ஸாக மல்டிபிள் பண்ணாமல் ஸோ ஈஸி ஆன்சருக்காக போலார் ஃபார்மை கொண்டு வருவாங்க. அதனால தான் ரூட்லேயுமே போலார் ஃபார்மேட்டை கொண்டு வருவாங்க. ஸோ ஆர்கியூமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 4 குவாட்ரண்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டான பசங்களா? எல்லாத்துலேயுமே நீங்கள் டீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. தட் இஸ் பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட். ஓகேவா? இதுக்கான பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபாவை நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. tan inverse of b/a, tan inverse of imaginary part by real part. இதுதான் ஃபார்முலா. இது உங்களோட குவாட்ரண்ட்டை பொறுத்து, உங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோ அந்த குவாட்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட டீட்டாஸ் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆல்ஃபாவும் டீட்டாவும் ஒன்று. ஓகே, when it is in second quadrant 180 minus alpha தான் அந்த டீட்டாவாக இருக்கும். when it is in third quadrant alpha minus 180 தான் நம்மளோட டீட்டாவாக இருக்கும். and when it is fourth quadrant டீட்டாவும் ஆல்ஃபாக்கும் நெகட்டிவ் சைன். ஸோ ஒரு மைனஸ் வந்து வித்தியாசப்படும். சரியாடாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ். பவர்ஸுக்கும் ரூட்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போலார் கன்வர்ஷன் ஆர் டிமார்விஸ்க். ஸோ அந்த மாதிரி சம்ஸுக்கு தான் நம்மள என்ன பண்ணும், போலார் ஃபார்முக்கு மாற்றி தான் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ரைட் ராமா? ஸோ இது எல்லாமே கொஷின் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு சொன்ன விஷயம். சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த இடத்துல எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க? மெயின்லி நீங்கள் யூஸ் பண்ணுறது 4 கான்செப்ட். ஸோ கான்ஜுகேட் கான்செப்ட், மாடுலஸ் கான்செப்ட், லோக்கஸ் கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, போலார் ஃபார்ம் கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுவீங்க. இந்த 4 விதமான ஃபார்மெட். இந்த 4மே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். எந்த கான்செப்ட்க்கு எது சொல்லுவீங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் சொன்னேன். அதில் கிளியராடா பசங்களா?
ஸோ கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ ஹோப் வி கேன் ஸ்டார்ட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் அயோட்டா டேபிள் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும், அதுக்காக தான் இதை சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயோட்டாக்கு பவர் 4 இருந்துச்சுன்னா தட் இஸ் 1. சரிங்களா? அயோட்டா டேபிள் 2 டேபிள் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி அயோட்டா டேபிள்னு ஒன்று படிச்சு வச்சுக்கணும். ஸோ I power 0, which is I power 0 is nothing but I. So I power 1 is I டாமா. What is I square? I ஸ்கொயர் பண்ணால் -1 நம்மளுக்கு கிடைக்கும். I cube is -I and I power 4 is 1. ஸோ இந்த 4 மட்டும் தெரிஞ்சால் போதும். 4க்கு மேலே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ரிப்பீட்டட் ஆன்சர்ஸ் வரதுனால நான் மாடுலஸ் யூஸ் பண்ணி வச்சு, அந்த மாடுலஸ் இல்லை, மாடுலர் அரித்மெட்டிக்கை யூஸ் பண்ணி அவங்களோட ரிமைண்டர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். சரியாடாமா? ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு தெரியுமா? ஸோ 4th டேபிளோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, லாஸ்ட் 2 டிஜிட் 2 ஆர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னு, இல்லை என்டையராக அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு லாஸ்ட் 2 டிஜிட் வச்சு அவங்களோட ரிமைண்டர்ஸை நீங்கள் சொல்லிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இது உங்களுக்காக நான் சொல்கிற விஷயம். ஓகே, ஸோ 1947. ஸோ 47ன்ற அந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பாருங்கள். 47 இஸ் நாட் என்டையர்லி டிவிசிபிள் பை 4, ஆனால் 44 டிவைட் ஆகும். அப்போ ரிமைண்டிங்னு பார்த்தா 3 தான். ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் 3 தான் வரும். என்டையராக நீங்கள் டிவைட் பண்ணாலும் யூ வில் பி ஹேவிங் ரிமைண்டர் இஸ் 3. ஸோ அப்போ இது நான் என்னென்னு போடலாம், I கியூப்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். And what is it? 48 is divisible by 4. You will be having 2 as your reminder. So I square. I cube na enadhu? Minus I. I square na enadhu? -1. So when you take minus as common, 1 plus I is your answer. அவ்வளோதான்டா பசங்களா. 48 is entirely divisible by 4. So this number is divisible by 4. அப்படின்னா this is 1. இவங்க 69. So 64 is divisible. 68 will be divisible by 4. So you will be having 1 as your reminder. So இப்போ minus 1 by I டாமா. I power minus 1 ன்னு வரும். So இது கீழே கொண்டு வாங்க. You will be having I power 1 by I. So 1 by I I have to காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட்ல வரக்கூடாது. டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்? ஐயால மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ ஐயால மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகுண்டப்பா? 1 minus I divided by I square which is -1. So it is minus I. அப்போ இங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கணும். 1 by I ஓட ஃபார்ம் 1 by I-நாலே -I தான் ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ which is nothing but 1 plus I. அவ்வளோதான். ஓகே, ஸோ சமேஷன்னா I பவர்ஸை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ I power 1, I power 2, I power 3, I power 4, 5, 6 அப்படி so on up to 11 and 12. ரைட்டாடாமா? இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ். ஸோ ஐயில் இருக்க 4 பவர், 4 கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ், அது 1 2 3 4 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் உங்ககிட்ட இருக்கா, அவங்கள ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 0 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 4 நாளாக பேர் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு 4 பேர், இது ஒரு 4 பேர் அண்ட் இது ஒரு 4 பேர், ஆக மொத்தம் ஒரு 3 பேர் எனக்கு வரும். கரெக்டுங்களா? ஸோ விச் இஸ் 0 plus 0 plus 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் 0 டாமா. ஃபைனல் ஆன்சர் என்னது? 0. I think you got it. Yeah. Next, find the value of real numbers. So ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் will be equal when your real part and imaginary parts are equal, right? So அப்போ 2 plus I the whole power x. ஸோ அதுக்கு முன்னாடி அப்போ ரியல் அண்ட் இமேஜினரியாக நான் பிரிக்கணும்ல. ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆர் ஈக்குவல்னு நான் சொல்லிடலாம். அதுக்கு ரியல் அண்ட் இமேஜினரியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரியல் அண்ட் இமேஜினரியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் 2x plus y minus 3. இது வந்து ரியல் நம்பர்ஸ், ஏன்னா இதில் ஐயே கிடையாது. நெக்ஸ்ட் ஐ வரது எல்லாமே when I take I as common I will be having x. ஸோ minus y and இங்கே ஒரு +2 which is equal to, இங்கே அதே மாதிரி தான் x minus y plus 1. இது ஃபுல்லாமே வரும். when you take I as common you will be having 2y plus 1. ரைட்டாடா பசங்களா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க. ரியல் பார்ட் ஈக்குவல், இங்கே இருக்க ரியல் பார்ட்டும் இங்கே இருக்க ரியல் பார்ட்டும் ஈக்குவல். ஸோ 2x plus y minus 3 is equal to x minus y plus 1. So when you take to that side, 2xல ஒரு x போச்சுன்னா x, y 2y and this become -4. So which is +4னே வச்சுக்கலாம்.
equal to 4. This is equation number 1. When I compare real parts, okay, இப்போ imaginary parts. X minus y plus 2 is equal to 2y plus 1. Right, Adama? So take it to that side. In the side vanda minus 3y. So x minus 3y which is equal to minus 1. This is equation number 2. ரெண்டு பேத்தையும் solve பண்ணலாம். Right, Ada pasangla. So what happened? This minus, this plus, this is also plus. So 5y is equal to 5. So y is equal to 1. Implies y is equal to 1. Y oda value 1 na, what is your x? Substitute x here. So 2 plus 2 da. So x is equal to 2. Avladandappa. So x2 and y is 2, 1. Chingla. So that's it. Okay. In the sumsala neenga potruveenga. I know that, but irundhalum konja revision kudukuren. Find the additive and multiplicative inverse of z1, z2 and z3. Seringla z1, z2, z3 நம்ம பார்க்கணும். So z1 and z2. Additive inverse na அதோட subtraction. ஓகேங்களா? So அவனை நீங்க யார் கூட ஆட் பண்ணா 0 கிடைக்கும், அவங்களோட நெகட்டிவ் கூட ஆட் பண்ணாதான் 0 கிடைக்கும். So additive inverse. When I talking about additive inverse of z1 அப்படின்னா என்னம்மா minus z1 நீங்க சொல்லணும். So minus into 2 plus 5y which is minus 2 minus 5y. இதுதான் additive inverse. Multiplicative inverse na? When I am talking about multiplicative inverse, I should produce division drama which is equal to 1 by z1. சரிங்களா? So 1 by 2 plus 5y. 2 minus 5y. 2 minus 5y. Multiple பண்ண என்ன ஆகும்? 2 minus 5y divided by. So it is a plus b, a minus b. இல்லைனாலும் நான் உங்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நம்பரையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிபிள் பண்ணா, அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா, யூ வில் பி ஹேவிங் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். நீங்கள் a ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கடைசியில் இதே ஸ்டேட்மெண்ட் தான் வருவீங்க. அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் imaginary part square. So which is 2 minus 5y divided by 29. இதுதாம்மா நம்மளோட ஆன்சர். எஸ்டா பசங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸும் ஒரே ஷார்ட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சா? ஐ ஹோப் யூ ரிவைஸ்ட் இட். ஓகே, ஸோ இனிமே தான் கான்ஜுகேட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாட் இஸ் அ கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, கான்ஜுகேட்டை எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அந்த அத்தாரிட்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ கான்ஜுகேட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகும், ஹோல் சம்முக்கு நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தனித்தனி டேர்ம்ஸுக்கு ஐ கேன் செப்பரேட் இட் ஆர் மொத்தமாக சேர்த்தியே வைக்கலாம். ஓகே, சேர்த்தி ஒரே கான்ஜுகேட்டாகவும் எடுக்கலாம். ஸோ சம்முக்கு அப்ளை ஆகும் அண்ட் சப்ராக்ஷன்ஸுக்கு அப்ளை ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ, டிவிஷன் இருக்க எல்லா போர்ட் மாஸ் ஆப்ரேஷன்ஸுக்குமே நான் ஐ கேன் அப்ளை கான்ஜுகேட் வேர் எவர். எப்படி வேணாலும் ஹோலாகவும் எடுத்துக்கலாம், தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம். ரைட் ஆடாமா? நெக்ஸ்ட்டு, ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு அப்ளை ஆச்சுனாலே பவருக்கும் அப்ளை ஆகும். ஸோ இது எப்படின்னா, ஒரு நம்பரை கான்ஜுகேட் எடுத்துட்டும் பவர் எடுக்கலாம், இல்லைன்னா பவர் எடுத்துட்டும் கான்ஜுகேட் எடுக்கலாம். ஸோ வேர் எவர் வாண்ட் வி கேன் டூ இட். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள்ஸ் டு பவர்ஸ். ரைட் பசங்களா? அது போக நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு நம்பர் ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஒரு நம்பர் ரியல் நம்பராக இருக்கணும் அப்படின்னா யார் கான்ஜுகேட், ஸோ உங்களோட நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒரு நம்பருக்கும் கான்ஜுகேட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் சொல்கிறது அந்த இமேஜினரி பார்ட் தான் அந்த டிஃப்ரென்ஸே சொல்லும். ஓகேவா? அந்த இமேஜினரி பார்ட் வேற வேறையா இருக்கும் போது தான் அதுவும் இதுவும் வேறுபடும். கரெக்டுங்களா? இமேஜினரி பார்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யுவர் இசட் இஸ் ரியல். உங்களோட இசட் ரியலாக இருந்தால் தான் இது பாசிபிள். And what is your z is equal to minus z bar dama when your z is imaginary. ஹோலாவே ஒருத்தருக்கு ஒரு மைனஸ் சைன் மட்டும்தான் வித்தியாசப்படுது அப்படின்னா, அப்போ ரியல் பார்ட் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகி இவனுக்கும் நெகட்டிவ் சைன் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதில் தாண்டாமா. ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் யூ ஷுட் நோ. ஓகே, கான்ஜுகேட் பற்றின விஷயம்னு பார்த்தா இவ்வளோ தான்.
சரிங்களா? ஸோ இப்போ இங்க இதுதான் கேட்குறாங்க. யூ கேன் ஆட் இட் அண்ட் யூ கேன் டேக் கான்ஜுகேட் ஆர் தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ணலாம். இதுக்கு கான்ஜுகேட் என்னது? 5 மைனஸ் 9i. இதுக்கு கான்ஜுகேட் என்னது? 2 + 4i. ஸோ 5 + 2 7, 9 + 4 which is -5i. அவ்வளோதான்டாமா. ஓகே, வாட் அபவுட் திஸ் ஒன்? ரைட் தி ஃபாலோயிங் இன் த ட்ரையாங்குலர் ஃபார்ம். ஸோ இது ரெக்டாங்குலர் ஃபார்ம். நான் சொன்னால டிவிஷன் வரக்கூடாது. எங்கெல்லாம் டிவிஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கான்ஜுகேட்டோட கான்செப்ட் யூஸ் ஆகும்னு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு மல்டிபிள் வித் 6 + 2i divided by 6 minus 2i டாமா. 6 minus 2i divided by 6 minus 2i ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ when you multiple it, what happen? கீழே இருக்கிறது இது ஒரு நம்பர், அது அதோட கான்ஜுகேட். கீழே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ஈஸி. ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 16 ஸ்கொயர் பண்ணால் 36 அண்ட் 2 ஸ்கொயர் பண்ணால் யூ வில் பி ஹேவிங் 4. மேலே இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து மல்டிபிள் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். மல்டிப்ளிகேஷனில் ரியல் பார்ட் எப்போ கிடைக்கும்னா ரியலை மல்டிபிள் பண்ணால் ரியல் கிடைக்கும். இமேஜினரி மல்டிபிள் பண்ணால் ரியல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 10 and 6 மல்டிபிள் பண்ணால் 60, -5u மல்டிபிள் பண்ணால் +10. minus I into I, it is -10. So it is -10. Plus I காமனாக எடுத்துக்கோங்க. 5v இவங்களையும் மல்டிபிள் பண்ணால் 30 and 2v 10ஐயும் மல்டிபிள் பண்ணால் -20. ரைட் ஆடாமா? ஸோ திஸ் இஸ் 50 plus, so 50 minus 50 I whole divided by 40. So it is nothing but 10 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5 minus 5i divided by 4 டாமா. ஓகேங்களா? ஸோ யூ கேன் டேக் 0, 10 as காமன் அண்ட் கேன்சல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஆன்சர். ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ தட்ஸ் இட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு யூ கேன் டேக், இதுக்கு கான்ஜுகேட் எடுத்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஐ ஹோப் division is clear with you all. Right adama? Okay. So if Z1 is equal to 2 minus I, Z2 is equal to -4 plus 3i, find the inverse of Z1 into Z2. So multiple பண்ணிட்டு inverse எடுக்கணும். சரி adama? or 1 by Z1 Z2 அப்படியும் நீங்க பண்ணலாம். It is up to your wish. உங்களோட இஷ்டம். Right rama? So 1 by Z1 Z2 என்னன்னு question பண்றாங்க. So 2 minus I minus 4 plus 3i. So multiple பண்ணிட்டு நீங்கள் எடுக்கிறது it will be easy நான் நினைக்கிறேன். So real part. So 2v இவங்களையும் multiple பண்ணிங்கன்னா -8, minus iயும் இவங்களையும் multiple பண்ணிங்கன்னா you will be getting +3. and plus i காமனாக எடுத்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு get +4 and இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா +6 கிடைக்கும். So it is nothing but 1 by minus I plus 10i. So you can take 2 as 5 as common. -5 common எடுத்துட்டீங்கன்னா 1 minus 2i. So அப்போ என்ன பண்ணலாம்டாமா? நீங்கள் 1 plus 2i கூடயும் 1 plus 2i கூடயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். So your answer is 1 plus 2i whole divided by -5 into. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு கான்ஜுகேட் கூட மல்டிபிள் பண்ணால் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 1 + 4 which is also 5. அப்போ 1 + 2i divided by -25. அவ்வளோதானே பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியாக இருக்குங்களா? எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம், நம்மளோட ரூல். ஓகே. ஸோ த காம்ப்ளெக்ஸ் நம்பர் u, v, w are related by 1 by u, 1 by v plus 1 by w. ரைட்டுங்களா? ஸோ ஃபைண்ட் u in rectangular format. நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது என்னது? 1 by into uன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு 1 by v plus 1 by wங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன். ரைட் ஆடாமா? ஸோ வாட் இஸ் 1 by v? 1 by 3 minus 4i. So 3 plus 4i whole divided by 3 plus 4i. So it is equal to 3 plus 4i whole divided by, இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 square which is 9, 4 square which is 16. ரைட் ஆடாமா? ஸோ 3 plus 4i whole divided by 25.
That's இது வந்து 1 by v. What about your 1 by w? 1 by 4 plus 3i into 4 plus 3, 4 minus 3i, 4 minus 3i. So multiple panna 4 minus 3i whole divided by 16 plus 9. So 4 minus 3i whole divided by 25. ரைட்டமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதும் போது எனக்கு ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூ ஆல்சோ ஆட் லைக் திஸ். ஸோ ரியல் ஸோ 3 + 7 இட்ஸ் 7. ஸோ அப்போ 1 by u என்ன நம்மளுக்கு வருது 7 and 4u உங்களே ஆட் பண்ணிங்கன்னா வில் பி ஹேவிங் 7 plus i divided by 25. ஆனால் நம்மளுக்கு u வேணும். we need u. So u is equal to 25 divided by 7 plus i. So you have to multiple with 7 minus i, 7 minus i. கரெக்டா? 7 minus i and 7 minus i ஆல multiple and divide பண்ணணும். ஸோ இப்போ உள்ள multiple பண்ணிங்கன்னா what will be that? It is 25 into 7 minus i whole divided by, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது அதோட கான்ஜுகேட். ஒரு காம்ப்ளெக்ஸையும் கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்னது நம்மளுக்கு 49 plus 1 which is 50 டாமா. ஸோ உங்களுக்கு கடைசியில் 1/2 into 7 minus i தான் ஆன்சர். ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதணும்னா ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அப்படி எழுதி காட்டணும். ஸோ 7/2 minus i/2. This is your u. Okay, Vadama? You have to write in this format. So this is called rectangular form, right? Prove the following properties. So ப்ராப்பர்ட்டிஸை ப்ரூவ் பண்ணுறக்கோ ஒரு சில பேர்த்த நம்ம ப்ரூவ் பண்ணுறக்காக தான் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வெரி ஈஸி தான். ஸோ நம்ம சொன்னல இசட் ரியல்னா Z2 Z கான்ஜுகேட் ஈக்குவல்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அது எப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்க கான்செப்ட் படியே போகும். இசட் ரியல்னா என்னது? இமேஜினரி பார்ட் 0 இப்போதைக்கு. இஃப் இசட் ரியல் இஸ் கிவன், இதை நான் கிவன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது இசட் நான் எப்படி எடுத்துப்பேன்? வெறும் எக்ஸ்ன்னு மட்டும்தான் எடுத்துப்பேன். ஏன்னா ஐஒய் 0 இல்லை. ஸோ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு இசட் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா என்ன வரப்போகுது? அதே எக்ஸ் தானே, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தானே இருக்காங்க. இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். எஸ், தே ஆர் ஈக்குவல். ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட், ஒருவேளை இசட்டும் இசட் பாரும் ஈக்குவல்னு கிவன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கிவ்ட். ஓகேவா? இப்போதைக்கு இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துப்போம். ஸோ இசட் பார் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு நம்மளுக்கு வரும். சரியாடாமா? ஸோ வாட் இஸ் யுவர் இசட் அண்ட் இசட் பார்? ஸோ யுவர் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். இது கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஐஒய்யும் ஈக்குவல் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸும் கேன்சல் ஆகிக்குச்சா? வாட் இஸ் தென் ஹேப்பனிங்? இது இந்த சைட் போச்சுன்னா 2iy is equal to 0. i எப்பயுமே 0வாக இருக்காது. கரெக்டா? அப்போ y தானே 0. அப்போ நம்மளுக்கு y தான் 0ன்னு அர்த்தம். y 0னா என்ன அர்த்தம்? இமேஜினரியோட கோஃபிஷியன்ட் எனக்கு 0 அப்படின்னா என்னடாமா? ஸோ அப்போ z is equal to வெறும் x மட்டும்தான் இருக்கு. zல x மட்டும்தான் இருக்குன்னா z is ரியல். அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ ரியல்லாம் எடுத்தால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி எடுத்தாலும் ரியல்னு நான் காட்ட முடியும். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்ட் படி நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே வாடாமா? Yes. So second question, Rapa. What is your second question? Okay, sorry. Second question. கொடுத்துருக்கிறது என்னது? இசட்டையும் இசட் பாரையும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இசட்டை வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஐம் டேக்கிங் யுவர் இசட் பார் இஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய்டாமா. ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க? ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஆடிங் போத். ஸோ ஐம் கெட்டிங் 2x அலோன். ஐஒயும் கேன்சல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க? டிவைட் பண்ண சொல்கிறாங்க 2ஆல்.
So when I'm dividing, I will getting only x. So xங்கிறது யாரு? Who's x? So who's x னா என்னோட z ஓட real part. So that is real part of z. அதுதான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே விஷயம் தான் இமேஜினரிக்கு. ஸோ இமேஜினரிக்கு இவங்க ரெண்டு பற்றியும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ரைட், வென் யூ சப்ராக்ட் போத். ஸோ இசட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் நம்மக்கிட்ட இருக்குது. இசட் பார் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஐ ஹாவ் டு சப்ராக்ட். ஸோ சப்ராக்ட்னு இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு ஆகும். ஸோ எக்ஸை கேன்சல் ஆயிடுவாங்க. இசட் மைனஸ் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 2iy. ஸோ ஐஒயால் நான் சப்ராக்ட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வெறும் y மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் y? யுவர் y இஸ் இமேஜினரி ஆஃப் z. இமேஜினரி பார்ட் ஆஃப் z தான் y. ஓகேவாடாப்பா? யா, ஸோ தட்ஸ் இட். ஃபைன். இப்போ தான் இந்த சம்ஸுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எக்ஸாம்பிள் 2 பாயிண்ட் நம்மள என்ன சொல்கிறாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இது ரியல் நம்பர் தான், இதோட ஆன்சர் ரியல் நம்பர் தான், இல்லை இதோட ஆன்சர் இமேஜினரி நம்பரான்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரூவிங் சம்முக்கு தான் கான்ஜுகேட்டோட கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ரைட் இடமா? ஸோ அப்படின்னா என்னது, கொடுத்துருக்கிறவங்கள ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட். ஸோ இசட் இஸ் equal to 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10. Right, Adama? This is your Z. Find your Z conjugate. Z conjugate na mottama conjugate, right? So எப்படி வருமா Adama? So நான் தான் சொன்னேன்ல, கான்ஜுகேட்டை எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் மாற்றிக்கலான்னு. கரெக்டா? ஸோ இப்போ தனித்தனி டேர்ம்ஸுக்கு I can take conjugate, right? Yes, of course. அப்புறம் என்ன பண்ண முடியும்? யூ கேன் டேக் கான்ஜுகேட் இன்சைட் தி பவர். பவருக்குள்ளே எடுத்துக்கலாம். வெளியே இருக்குன்னா உள்ளேயே எடுத்துக்க முடியும். ரைட்டாடாமா? ஸோ இப்போ கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 minus I. இப்போ நம்மளோட இசட்டுக்கும் இசட் பார்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே வராங்க. இசட்டும் இசட் பாரும் ஒன்னா இருக்குன்னா இது எப்போ மட்டும்தான் நடக்கும்? அந்த நம்பர் ஒரு ரியல் நம்பரா இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். அப்ப கொடுத்திருக்க நம்பர் வந்து ஒரு ரியல் நம்பர், which implies my z is real. அவ்வளவுதான். இசட்டும் இசட் கான்ஜுகேட்டும் ஒன்னா இருக்குன்னா my z is real. That's it. சரியாடமா? இமேஜினரிக்கு நம்மளுக்கு எப்படி காட்டும்? ஸோ இமேஜினரி மீன்ஸ் யூ வில் பி ஹேவிங் மைனஸ் இசட், ரைட்? மைனஸ் ஐ இசட்டா அவன் இருப்பான். ஸோ சி திஸ் ஒன்றா, இது நான் இசட்டுன்னு எடுத்துக்கணும். என்னன்னா இது வந்து ப்ராப்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்ப்ராப்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் எழுதிட்டு எழுதணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ this is 19 plus 9i whole divided by 5 minus 3i. ஸோ இவனோட ஃபார்மேட் நம்மளுக்கு பக்காவே வேணும்னா என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் மல்டிபிளால பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ இட் இஸ் 5 plus 3i whole divided by 5 plus 3i டாமா. ஸோ என்ன ஆகும்டாப்பா? 5ஐயும் 90ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 95 அண்ட் இவனையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 27. ஸோ minus 27 plus I when you take common out it will be 45 plus 57 whole divided by இவங்க ரெண்டு பேரும். it is a complex number and it is conjugate. ஒரு complex number ஒரு conjugate multiple பண்ணிங்கன்னா you will be having real part square plus imaginary part square. So it is 25 plus 9. இவங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்டாப்பா? ஸோ 95ல 20 போச்சுன்னா 75. 75லேருந்து அகெயின் இஃப் யூ சப்ராக்டிங் 7 வாட் வில் ஹேப்பன்? யூ வில் பி ஹேவிங் 68. ஓகே, ஸோ 68 ப்ளஸ் இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 102i whole divided by 34. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 plus 3i அப்படின்னு கிடைக்கும். ரைட்டாடாமா? 2 plus 3i அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் டேர்ம், செகண்ட் விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் விஷயத்தோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம்.
So 8 plus I divided by 1 plus 2i. So 8 plus I divided by 1 plus 2i கூட you have to multiple and divide 1 minus 2i, 1 minus 2i. So 8 in 1 multiple பண்ணா 8. இவங்க ரெண்டு பேத்தையும் multiple பண்ணிங்கன்னா plus 2 உங்களுக்கு கிடைக்கும். Plus I into 1 minus 16 whole divided by real part square plus imaginary part square. So 1 plus 4 dama. So this is 10 and this is minus 15i whole divided by 5. So it is 2 minus 3i. அது நம்மளுக்கு 2 plus I. இது 2 minus I. Okay. So அப்போ நான் Z frame பண்றேன். Now I am try to write the Z. What is your Z? So your Z is 2 plus 3i the whole power 10, 15 minus 2 minus 3i the whole power 15. So இப்போ இதுக்கு நீங்க conjugate apply பண்ணுவீங்க. Step by step எழுதணும். You have to write very minute. Step by step எழுதணும். சரிங்களா? அவனுக்கு whole conjugate எடுக்கணும். When you take whole conjugate, தனி conjugate எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பவருக்குள்ள conjugate எடுக்கலாம். இதெல்லாம் நீங்க எழுதுங்க. ஏன்னா முன்னாடி சம்ல தான் நான் பண்ணேன். ரைட் ஆடாமா? So whole conjugate எழுதலாம். தனி conjugates எடுக்கலாம். அதுக்கப்புறம் பவருக்குள்ள conjugates எடுக்கலாம். So your last step will be ரெண்டு steps நான் சொன்ன மாதிரி எழுது. Last step என்னவா இருக்கும்? 2 plus 3i the whole conjugate power 15 minus 2 minus 3 the whole power conjugate power 15. So it is 2 minus 3i the whole power 15 minus 2 plus 3i the whole power 15. நீங்க கேட்கலாம் மேம் இந்த கொஸ்டினும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குன்னா நோ. ஏன்னா 2 plus 3யும் 3 plus 2வும் ஒன்று தான். ஆனால் 2 minus 3யும் 3 minus 2வும் ஒன்று கிடையாது. ரைட் ஆடாமா? When it is in subtraction, they are not equal. But, so, அவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் எல்லாம் டிஃபர் ஆவாங்க. 2 minus 3யோட ஆன்சர் -1, 3 minus 2வோட ஆன்சர் 1. ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா அந்த நெகட்டிவ் சைனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ when you take negative as common from this, you will be having 2 plus 3i the whole power 15 minus 2 minus 3i the whole power 15. So which is nothing but our Z. So Z barக்கும் Zக்குமே பார்த்தீங்கன்னா only minus sign is difference, which implies Z is imaginary. என்னோட Z வந்து ஒரு purely imaginary numberன்னு சொல்ல வருது. ஓகே வாடாமா? Yep. So that's it. அவ்வளோதான் அந்த கான்செப்ட். It is not that much. Okay madam. Example 2.4. 1 plus I by 1 minus I the whole power cube minus 1 minus I divided by 1 plus I the whole power cube. See, ஒருத்தனோட ரெசிப்ரோக்கலா இருக்காங்க. இந்த விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? ஸோ இதை நீங்க நோட் பண்ணும். கொஸ்டின்ல ஒருத்தவங்களோட ரெசிப்ரோக்கலா இருக்காங்கன்னா அது இன்னும் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். தனித்தனியா போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகே? ஸோ இதோட ஆன்சர் கண்டுபிடிங்க. 1 plus I divided by 1 minus I. ஸோ என்ன பண்ணணும்? மேலையும் கீழையும் கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் டிவிஷன் ராமா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஐ எம் கிவிங் தி ரீசன். ஸோ அந்த ரீசன்ஸை நோட் பண்ணி வைங்க. ரெண்டு பேத்துக்கும் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? So it is 1 plus 2i, I square it is -1 whole divided by, it is complex number, இது அதோட conjugate, so real part square plus imaginary part square. So 2i by 2 which is I டா. என்னது? I. ஓகேங்களா? ஐயோட இது வந்து இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போ நீங்கள் ஐயோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ 1 minus I divided by 1 plus Iக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். இதோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சாலே போதும். வாட் இஸ் 1 by I which is equal to minus I into minus I. So it is wholly divisible. Minus I divided by it is minus I square. Minus cancel ஆயிரும். So we will be having I by I square. So I by -1 which is minus I. ஓகேங்களா? ஐயோட ரெசிப்ரோக்கல் மைனஸ் ஐடாப்பா. ஐக்கும் அதோட கான்ஜுகேட் ஒன்று தான். சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ I cube minus of
minus I the whole cube. I cube ஓட வேல்யூ minus I. இங்க minus I cube பண்ணிங்கனாலும் என்ன கிடைக்கும்? minus I minus into minus it become plus. So plus I cube value which is minus I. So your whole answer is minus 2I. உங்களோட whole answer என்னது? minus 2I. அவ்வளோதான். சரிங்களா? Okay. Next we are stepping into modulus concept. Example 2.10 drama. Find the following modulus. So okay. இப்போ conjugate propertiesலாம் நான் explain பண்ணல. உங்களுக்கு புரிஞ்சதில்ல பசங்களா? இது வரைக்கும் 2.4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணாச்சு. அதாவது பாதி சாப்டர் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ டைம்ஸ்க்குள்ள only 40 minutes டாமா. ஸோ 40 minutesல half of the chapter is completed. அப்போ half of the chapter is very very minute things. ஓகேங்களா? பட் அதுக்கு மேலே போகிறது தான் வந்துட்டு it takes time off. ஸோ மீதி இருக்க 4 சாப்டருக்கு தான் we are going to spend 1 hour and 20 minutes. ஓகே? ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ரைட்டாடாமா? எஸ். Find the following of 2 plus I divided by 1 minus 1 plus 2I. ரைட்? மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மாடுலஸ்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் கான்ஜுகேட் கூட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே? மாடுலஸையும் தனித்தனியாக டேர்ம்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் எந்த ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் அது பாசிபிள்னா ஒன்லி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அடிஷன் சப்ராக்ஷனுக்கு வராது. கான்ஜுகேட் எல்லா போர்ட் மாஸ் ரூலுக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்குமே நான் பண்ணிக்க முடியும். பட் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ராமா. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு தான் நான் தனித்தனி மாடுலஸ் இட் இஸ் அப்ளிகபிள், நாட் ஃபார் ப்ளஸ் அண்ட் மைனஸ். அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கு என்னவா ஆகும்? ஏன் ப்ளஸுக்கு தனித்தனி மாடுலஸ் அப்ளை பண்ண முடியல? அப்போ அதுக்கு என்னவா மாறும் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி. ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, மேக்ஸிமம் மினிமம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாமே சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டிடாமா? ஸோ அதாவது 2 பேரும் அடிஷனில் இருக்காங்க. அடிஷனில் இருக்க 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது நிச்சயமாக இண்டிவிஜுவல்ஸ் மாடுலஸோட ஆன்சரை விட கம்மியாக தான் இருக்கும். இண்டிவிஜுவல் மாட் தான் அதிகமாக இருக்கும் அடிஷனில். ஓகே? பட் வென் ஐம் டாக்கிங் அபவுட் சப்ராக்ஷன், ஸோ சப்ராக்ஷன்ஸ்ன்றப்போ இண்டிவிஜுவல் சப்ராக்ஷன் தான் கம்மியாக இருக்கும் ஓவரால் சப்ராக்ஷனை விட. சரியாடாமா? இட் இஸ் குவைட் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகே? அண்ட் ஓவரால் அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஸ்கொயர். ஒவ்வொரு மாடுலஸ் ஸ்கொயருமே, ஸோ மாட் ஸ்கொயர் அப்படின்னாலே வாட் வில் ஹேப்பன்? அந்த இசட்டையும் அதோட இசட் கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல். இசட் அண்ட் இசட் கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் அபவுட் தி ஃபோர்த் ஒன் ராமா? ஃபோர்த் ஒன் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி யூ வில் பி யூசிங் இன் சம்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தனித்தனி மாடுலஸ் எடுக்கிறோம்ல, 2 பேர்த்தோட அடிஷன் மாடுலஸ், இவங்களுக்கான பவுண்டரி வேல்யூஸ், இதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூன்னு இருக்கா? ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷனோட மாடுலஸுக்கு மேக்ஸிமம் பவுண்டரின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்குன்னு ஒரு ரேஞ்சே இருக்குது. ஸோ அதோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அடிஷன் தான். இண்டிவிஜுவல் அடிஷனை தாண்டி போக வாய்ப்பே இல்லை. ஸோ அதோட பவுண்டரியில் மேக்ஸிமம் வந்து இண்டிவிஜுவல் அடிஷன், லெஸ் தேன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது அது இண்டிவிஜுவல் சப்ராக்ஷன். இண்டிவிஜுவல் சப்ராக்ஷனை விட அதுக்கு கீழே போகாது. ஓகேங்களா? அண்ட் இதுவுமே நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூவாக வரும். இட் கேன் பி நெகட்டிவ், ரைட்? ஸோ இதோட சப்ராக்ஷன் ஆன்சர் நம்மளுக்கு நெகட்டிவாக வரக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக ஐ வில் புட் மாடுலஸ் ஃபார் திஸ். ஏன்னா மாட் வில் பி கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நிச்சயமாக 0 விட கிரேட்டராக தான் இருக்கும். 0க்கு முன்னாடி எந்த நம்பரை விட கிரேட்டராக இருக்குன்றது இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் மினிமம் வேல்யூ, இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அவ்வளோதான்டா பசங்களா. இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸாக அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதுலேயுமே ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. ஸோ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி லா வந்து கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம படித்து வச்சுக்கலாம். ஸோ அதை நான் தனியாகவே உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ரைட்டாடாமா? ஃபைண்ட் தி ஃபாலோயிங் ஆஃப் திஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன் 2 plus I divided by minus 1 plus 2I தி ஹோல் மாடுலஸ். என்ன பண்ணும்? தனி மாட் எடுத்துக்கோங்க. So 2 plus I whole divided by minus 1 plus 2I. What is modulus, Rama?
ஓ மாடுலஸ் ஃபார்முலாவே சொல்லியா? சாரி ஒன் செக். ஸோ வாட் இஸ் மாட் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டாமா. வாட் இஸ் இட்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? இட் இஸ் 4 + 1 அண்ட் இது 1 + 4. So it is √5 which is 1. இதோட ஆன்சர் என்னது? 1. சிம்பிளா முடிஞ்சிருச்சு இல்ல? ஸோ செக் ஃபார் திஸ் ஒன் ராமா. என்ன பண்ணும்? யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட் மாடலஸ். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் சொல்ல வந்துட்டேன். மாடுலஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அந்த நம்பருக்கு எடுத்தாலும் சரி, கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, அது ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாடு தான், டிஸ்டன்ஸ் தானே. ஸோ டிஸ்டன்ஸ்ன்றப்ப அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாகவே இருக்காது. ஸோ ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும், அதோட கான்ஜுகேட் வந்து ஆப்போசிட் ஆக்சஸ், அதோட ரிஃப்ளெக்ஷனாக கீழே இருப்பாங்க. ஓகேங்களா? மற்றபடி அதோட டிஸ்டன்ஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. அதுக்கும் ஆரிஜினுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்குமே தவிர இட் ஷோஸ் ஒன்லி ரிஃப்ளெக்ஷன். அதனால டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்போ ஒருத்தங்களுக்கு மாட் ஏடா பசங்களா. ஸோ இதாக இருந்தாலும் சரி, நம்மளோட கான்ஜுகேட்டாக இருந்தாலும் சரி, இட் வில் பி டினோட்டட் ஒரே மாடுலஸ் வேல்யூ தான் அவங்களுக்கு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட் மாடுலஸ் வேல்யூ. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 + i, அதுக்கு மாடுலஸ் எடுத்துக்கலாம் 2 + 3i அண்ட் 4 - 3iக்கு ஈக்குவல். கான்ஜுகேட்டுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். யாரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. ரைட்டாடாமா? ஸோ இவனோட வேல்யூ என்னது? இட் இஸ் 1 - மாடுலஸ் வேல்யூனா. ஸோ மாடுலஸ் இட் இஸ் equal to 1 + 1. வாட் அபவுட் திஸ் ஒன்? 4 + 9. அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? 16 + 9. 16 + 9 is 25. இதோட வேல்யூ √13. இதோட வேல்யூ √2. ஸோ 5 × √2 × 13 which is 26. இதான் ஆன்சர். சரியாடாமா? ஓகே. வாட் அபவுட் திஸ் கேஸ்? இதுக்கும் அதே தான். பவர் நீங்கள் மாடுலஸ் எடுத்துட்டு பவர் பண்ணிக்கலாம், இல்லை பவர் கியூப் பண்ணிட்டு மாடுலஸ் பண்ணுறதுல கஷ்டம். கரெக்டுங்களா? ஸோ மாடுலஸ் பண்ணிட்டு கியூப் பண்ணுறது இட் இஸ் ஈஸி. ஏன்னா மாடுலஸ் பண்ணிட்டா ஒரே ஒரு ரியல் நம்பராக அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கியூப் பண்ணலாம். வாட் எவர் யூ கேன் டூ, வாட் எவர் யூ வாண்ட். ரைட்டாடாமா? ஸோ இப்போ பாருங்க, வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்? mod i தனியா அண்ட் 2 + i mod cube whole divided by 1 + i mod squareக்கு ஈக்குவல். ரைட்டாடாமா? இதோட வேல்யூ என்னது? 1. வாட் அபவுட் திஸ் ஒன்? இட் இஸ் square root of 4 + 1 the whole cube whole divided by இது என்னது? square root of t the whole square. இது கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ √5 cube, √5 கியூப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 × 3/2. ஸோ 3/2னா என்னது? ஸ்கொயர் ரூட் எடுத்து லைக் 3 பவர் எடுத்துட்டிங்கன்னா என்னது? √5 × √5 × √5 which is √5 5 கிடைக்கும். ஸோ 5/2 × √5 டாமா. 5/2 × √5 கியூப். 3/2னா என்னது? அதுதான். சரிங்களா? 2 டைம் மல்டிபிள் பண்ணாலே ஒருத்தங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ மீதி இப்போ ஒரே ஒருத்தர் தான் உள்ள மாட்டிப்பாங்க. ரைட்டாடாமா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேத்துல யார் ஃபாதஸ்ட் ஃப்ரம் தி ஒரிஜின்? ஆரிஜின்லேருந்து யார் தூரம்? when they are talking about the distance. என்னடாமா சொன்னேன்? எப்போல்லாம் டிஸ்டன்ஸை பற்றின டாக் போகுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு மாடுலஸ் வருவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பாயிண்ட், இப்போ ஆரிஜினுக்கும் இவனுக்கும் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ மாடுலஸ் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். mod i என்னது? 1. what is mod of -2 + i? square root of real part square which is 2 square plus 1 square which is √5. what about this one? mod 3. 3னா 3 தான். 3ன்ற தூரத்தில் தான் இருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது யார் ரொம்ப தூரமாக இருக்காங்க? ஐ திங்க் திஸ் இஸ் கிரேட். ஸோ 3 is the farthest from origin. 3 தான் ஆரிஜின்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ Z1, Z2, Z3 ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் such that. ஸோ நான் சொன்ன பசங்களா சம்டைம்ஸ்
ஒரு கொஸ்டின்லேயே நம்மளுக்கு மாடுலஸ் கொடுத்துட்டு மாடுலஸ் லைக் சம்திங் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் mod square is equal to z into mod z கான்ஜுகேட் இஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் தான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கொஷின்ஸில் தான். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க எல்லாருமே 1, அதோட எல்லா மாடுலஸ் வேல்யூ 1. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு மாடுலஸ் வேல்யூ 1னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அவங்கள இசட் அண்ட் இசட் கான்ஜுகேட் வந்து 1ஆக இருப்பாங்க. ஸோ இசட் கான்ஜுகேட்டோட ஆன்சர் 1/z இருப்பாங்க. straightly if it is 1. So இது z1, so z1. சரிடாமா, அதே மாதிரி தானே இப்போ z2 z3க்கும். அப்போ z2 கான்ஜுகேட்டும் யாருக்கு ஈக்குவல், 1/z2க்கு ஈக்குவல். z3 கான்ஜுகேட்டும் யாருக்கு ஈக்குவல், 1/z3க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப், இவங்களோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். mod of 1/z1 plus 1/z2 plus 1/z3 which is equal to z1 conjugate, z2 conjugate, z3 conjugate. whole conjugate எடுத்துக்கலாமா? ஹோல் கான்ஜுகேட்டுக்கு மாடுலஸ்குள்ள இருக்காங்க. நான் சொன்னல மாடுலஸ்குள்ள இருக்கும் போது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒன்று தான். சரிங்களா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் மாட் z1 plus z2 plus z3. ஸோ இதோட வேல்யூ என்னடாமா, திஸ் இஸ் 1. கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இட் இஸ் யுவர் ஆன்சர். 1 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? எக்ஸாம்பிள் 2.15. இஃப் ஐ எம் ஹேவிங் mod as 2, எனக்கு mod வேல்யூ 2ன்னு இருக்கு. ஷோ தட் இவங்கள நான் 2ன்னு சொல்லணும். பவுண்டரிஸ், whenever they are talking about boundaries, இவங்களுக்கும் நடுவில் இருக்காங்களா பவுண்டரிஸ், ரேஞ்சை செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு அவங்க 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் உள்ளே இருக்காங்களா செக் பண்ணி பாருங்க. எஸ், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் திஸ் இஸ் 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்காங்களா? ஸோ யுவர் z1 is z and your z2 is 3 plus 4i. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது mod z1 plus z2. mod z1 plus z2 யாருக்கும் நடுவில் இருப்பாங்க. அவங்களோட பவுண்டரிஸ் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனி இண்டிவிஜுவல் சம்மைக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் சப்ராக்ஷனுக்கும் நடுவில் தான் இருப்பாங்க. ஓகேவாடாமா? ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஷின் z plus 3 plus 4i. இப்போ உங்களோட z2 இதோடது இருக்கா? ஸோ வாட் இஸ் யுவர் mod z2? மாடுலஸ் வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா mod z கொடுத்துட்டாங்க விச் இஸ் 2ன்னு. அப்போ இதோட வேல்யூ என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 plus 16 விச் இஸ் 5 டாமா, ரைட்? ஸோ திஸ் இஸ் என்னது, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 5. ஸோ 7. இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 5. நான் சொன்னல சப்ராக்ஷன் இட் கேன் பி நெகட்டிவ் ஆல்சோ. 2 minus 5 means it is 3. ஸோ 3க்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது நம்மளோட மாடுலஸ் வேல்யூ will be less than or equal to 3 to 7. 3க்கும் 7க்கும் நடுவில் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் தி லாஜிக். அவ்வளோதாண்டாமா இதோட லாஜிக் கொஷின்ஸே, ரைட்டுங்களா? ஷியோர் தட் தி பாயிண்ட்ஸ் 1 minus 1/2 I root 3/2 minus 1/2 minus I root 3/2 or the vertices of an equilateral triangle. நான் சொல்லல டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இதுக்கும் என்ன தான் யூஸ் ஆகும், மாடுலஸ் வேல்யூ தான் யூஸ் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து 1, திஸ் இஸ் z1, இன்னொன்று z2, இன்னொன்று z3. இவங்க ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளான்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம், இவனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இவனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இவனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். கரெக்டுங்களா? ஸோ யுவர் z1 is 1, your z2 is minus half plus I root 3/2 and your z3 is minus half minus I root 3/2 டாமா. சரிங்களா? ஸோ என்ன பண்ணோம், இவங்க 2 பேர்த்துக்கும் சப்ராக்ஷன். ஸோ எப்படி வேணால் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ z1 minus z2, ஒரு பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம மாடுலஸ் போட்டுக்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா அவங்களோட சப்ராக்ஷனுக்கு மாடுலஸ் போடணும். அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடப்பட்ட கேப், ஸோ சப்ராக்ஷனுக்கு மாடுலஸ் போடணும். ஸோ இப்போது இவங்களுக்குன்றப்போ 1 minus of -2 இட் இஸ் +2. ஸோ நம்மளுக்கு 3/2 கிடைக்கும், ரைட்?
minus of this one become minus I root 3 by 2. இதுக்கு modulus எடுக்கணும். 3 by 2 க்கு modulus. So when you do it, you will be having 3 by 2 the whole square. So 9 by 4 கிடைக்குமா? root 3 by 2 the whole square. root 3 square பண்ணா it is 3. 2 square பண்ணா it is 4. So plus 3 by 4. So by 4 நீங்க square root இருந்து வெளியே எடுத்துட்டா 1 by 2 னு கிடைக்கும். 9 plus 3 it is root 12. root 12 னா என்னது? 2 root 3. So 2 cancel ஆயிரும். root 3 is your answer. Okay வாடமா? நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? root 3 தான் நம்மளுக்கு ஆன்சரா இருப்பாங்க. Next we have to find out is it 2 minus is it 3? Is it 2 minus is it 3 டாமா? So என்ன நடக்கும்? minus half plus I root 3 minus of this one. Minus into minus it is plus 1 by 2 and minus into minus it is plus I root 3 by 2. So by even cancel along. It is 2 by 2 I root 3. So இப்போ இது cancel I root 3. So root 3 square பண்ணீங்கன்னா you will be having 3 and again அதுக்கு square root எடுத்தீங்கன்னா root 3 தான் answer. சரிடமா? இதோட modulus value will be root 3. When it is purely real, purely imaginary, அவங்களோட coefficient தான் வேல்யூவா இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்களோட பாசிட்டிவ் கோஃபிஷியன்ஸ் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட் ராமா? வாட் இஸ் இட் ஃபார் Z3 minus Z1? minus half minus I root 3 by 2 minus of minus half. So what happened? minus 3 by 2 வருமா? minus I root 3 by 2 வருமா? When you take the modulus. root 3 னா 9 by 4 கிடைக்கும். இவங்கள ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 by 4 கிடைக்கும். 1 by 4 வெளியே காமனாக எடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 1 by 2 கிடைக்கும். அண்ட் இட் இஸ் root 12. root 12னா என்னது? 2 root 3. ஸோ கேன்சல் ஆகி root 3ங்கிற ஆன்சரை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் root 3, இதுவும் root 3 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ root 3. எவ்ரிதிங் இஸ் ஃபார்மிங் root 3. எல்லாருமே root 3 root 3 root 3ன்னு வராங்க. ஸோ it forms an equilateral triangle. இவங்க நம்மளுக்கு equilateral triangle ஃபார்ம் பண்ணுறாங்க. there is no doubt at all. ஸோ அதில் டவுட்டே நம்மளுக்கு வேண்டாம். சரியாடாமா? ஓகே, அப்போ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்லாம் என்ன? எஸ் பசங்களா, எவ்ரி ஒன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்லாம் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் டூ சைட்ஸாக ஆட் பண்ணுவோம். ஓகே, ஐ நோ இட் இஸ் அ ப்ரீமியம் வீடியோ. ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் ஒரு சில பேர் டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா, பசங்களா யூ இன்வால்வ் இன் திஸ் வீடியோ. நீங்கள் எனக்கு இதில் இன்வால்வ் ஆகி ஸோ பி மை ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நீங்கள் என்னோட ரோலை ப்ளே பண்ண போகிறீங்க. யூ வில் பி மென்டார். இப்போ ஒருத்தவங்க சில டவுட்ஸ் கேட்குறாங்க, அந்த டவுட்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும்னா நீங்கள் எனக்கு அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லி பேசிக்கலாம். ஸோ unnecessary டாக்ஸை விட திஸ் இஸ் வெரி குட். திஸ் இஸ் வெரி வெரி குட். ஸோ யூ கேன் டூ தட். கேடாமா இருந்ததுனாலும் பரவாயில்ல. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் யூ கேன் புட் இன் கமெண்ட் பாக்ஸ் ஸோ தட் ஐ வில் ரிப்ளை ஃபார் தட். ரைட்டாடாமா? ஓகே, இந்த கொஷின் இப்போ தானே வந்துச்சு. சாரிடாமா. யா திஸ் ஒன். ஸோ இது தெரியும். யா ஸோ Z1 Z2 Z3 பி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட். ஓகேங்களா? இப்படி ஒரு கொஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் மெத்தடாலஜி வச்சு தான் போகுது. R Z1 is equal to R அப்படின்னா Z1 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களோட மாடுலஸ் ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவல்? Z1 into Z1 மாடுலஸ். ஸோ திஸ் இஸ் R ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு தேவை 1 by Z. ரைட்டாடாமா? நம்மளுக்கு தேவை என்ன? 1 by Z. இல்லை, நம்மளுக்கு தேவை Z1 Z2. கான்ஜுகேட்டே நம்மளுக்கு இல்லைல்ல. ஸோ நம்மளுக்கு Z1 தான் என்னென்னு வேணும். Z1 is equal to R square divided by mod. ஓகேங்களா? அதே தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வரும். Z2 is equal to R square divided by Z2 conjugate. Z3னா என்ன வரப்போகுது? R square divided by Z3 conjugate. Okay, vadappa. So you have to do this. So left hand side is equal to left hand side. What is your left hand side? So mod Z1 Z2 plus mod Z2 Z3 plus mod Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3.
Z2 Z3 plus Z3 Z1 whole divided by Z1 plus Z2 plus Z3. Right adappa. So what happens? So இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? தனித்தனி you have to take it na. So the substitute பண்ணீங்கன்னா r square. இங்க ஒரு r square, இங்க ஒரு r square. So r square divided by Z1 bar. R square divided by Z2 bar. R square divided by Z2 bar. R square divided by plus R square divided by Z3 bar plus R square divided by Z3 bar R square divided by Z1 bar whole divided by இது என்னடாமா R square divided by Z1 bar R square divided by Z2 bar R square divided by Z3 bar. So என்ன ஆகும்டாமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா r power 4 r power 4 r power 4 காமனாக இருக்குது இங்கே r square காமனாக இருக்குது. ஸோ r power 4 கீழே ஒரு r square யூ கேன் டேக் காமன். இப்போ இங்கே என்ன ஆகும் 1 by ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளிகேஷனுக்கு தனித்தனி மாடாகவும் இருக்கலாம் சிங்கிள் மாடாகவும் இருக்கலாம். நம்ம இப்போ காம்பைண்ட் தான் எழுத போகிறோம். ஸோ யூ ரைட் லைக் அ சிங்கிள் காம்போ. ரைட் ஆடாமா ஹோல் டிவைடட் பை இதுக்கும் அதே லாஜிக் தான். ஸோ 1 by Z1 plus 1 by Z2 bar plus 1 by Z3 bar. ஸோ இப்போ நான் இந்த சைடு எழுதுறேன்டாம்பா ஸ்பேஸ் பத்தாது. ஸோ இட்ஸ் r ஸ்கொயர். வாட் அபவுட் திஸ் ஒன் என்ன ஆகும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா Z1 Z2 Z3 மிஸ் ஆகுது இங்கே Z3 மிஸ் ஆகுது இங்கே Z1 மிஸ் ஆகுது இங்கே Z2 மிஸ் ஆகுது கரெக்டுங்களா. ஸோ Z2 Z3 பார் Z1 bar Z2 bar whole divided by this one Z1 Z2 Z3 the whole bar. அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் you will be having Z2 one sec. I think நம்ம கீழே இருக்கிறத சேஞ்சே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்டாமா. ஸோ இது அப்படியே டிவைட் ஆகுது. ஸோ கீழே இருக்கிறவங்கள சேஞ்சே பண்ணாதீங்க. ஸோ டினாமினேட்டர்ஸை சேஞ்சே பண்ணாதீங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி divisible by that one. ஸோ Z1 Z2 Z3 இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒன்லி r power 4 is ரிமைண்டர் Z1 Z2 Z3. ஸோ r power 4 Z1 Z2 Z3 ப்ளஸ் ரைட் ஆடாமா. ஸோ இதுக்கு ஹோல் மாடலஸ் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இது எப்படி ஆகும் ரைட் பார்த்தீங்கன்னா r power 4 Z1 plus Z2 plus Z3 தி ஹோல் மாடலஸ் எழுதிக்கலாமா டிவைடில். இது ரெண்டு டினாமினேட்டர் இருக்குது தனித்தனி டினாமினேட்டர் யூ ஹாவ் டு மல்டிப்ளிட். ஸோ Z1 Z2 Z3 Z1 Z2 Z3 நான் கான்ஜுகேட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணலாமா எஸ் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ சேம். ஸோ r power 4 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா தனித்தனி மாடலஸ் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் r இன்ட்டு r கியூப் எல்லாமே கேன்சல் ஆனால் யுவர் ஆன்சர் இஸ் r. எவ்வளோ r வரும் வில் பி ஹேவிங் ஒன்லி 1 r. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். சரியாடாமா ஒரே ஒரு r தான் வரும் அதுதான் நம்மளோட ஆன்சர். we can do like this. okay. For any two complex number Z1 Z2 such that mod Z1 mod Z2 is equal to 1 and Z1 Z2 is not equal to -1, show that Z1 plus Z2 by 1 plus Z1 Z2 is a real number. இது என்னன்னு காட்டணும் ரியல் நம்பர்னு காட்டணும். How do you prove it is a real number? இதுக்கு கான்ஜுகேட்டும் இவனும் ஒரே மாதிரி இருந்தால் it is a real number. லாஜிக் புரியுதாடாமா. ஸோ take this conjugate. இவங்களுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். தனித்தனி கான்ஜுகேட் அப்ளை பண்ணலாமா எஸ். ஸோ Z1 கான்ஜுகேட் Z2 கான்ஜுகேட் ஹோல் டிவைடட் பை 1 plus Z1 கான்ஜுகேட் Z2 கான்ஜுகேட்.
1க்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் 1 தான்டாமா. ஓகேவா? அதனால எல்லா டேர்ம்ஸுக்குமே தனித்தனி கான்ஜுகேட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? மாடுலஸ் க்ளூவா கொடுத்துருக்காங்க. whenever modulus given as a clue, you have to use the property. What a property has said? Mod square is equal to z into z bar. Sorry, z into z bar. So அப்போ z bar யாருக்கு ஈக்குவலா இருப்பாங்க? which is your modulus value is 1. So 1 is equal to z into z bar. So இப்போ z bar is equal to 1 by z ராமா. ரைட்டா? ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா it is 1 by z1, 1 by z2 whole divided by 1 plus 1 by z1, 1 by z2. So when you take LCM, இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? z2 plus z1 divided by z1, z2 whole divided by, when you take this z2, z1, z2 plus 1 whole divided by z1, z2. So அப்போ இதுவும் cancel ஆயிடுவாங்க. So which is nothing but z1 plus z2 whole divided by 1 plus z1, z2. ஸோ இதுக்கு கான்ஜுகேட் நான் ஹோலாக அப்ளை பண்ணியும் எனக்கு கடைசியில் இவனே தான் கிடச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் மை கான்ஜுகேஷன் அண்ட் திஸ் ஆன்சர் இஸ் சேம். அப்படின்னா இந்த நம்பர் ஒரு ரியல் நம்பர். அப்படின்னா என்னடா அர்த்தம்? இது வந்து எனக்கு ஒரு ரியல் நம்பர். லாஜிக் புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ், இட் இஸ் அ ரியல் நம்பர். நெக்ஸ்ட் பவுண்டரி வேல்யூஸ், யூ நோ தட். ஸோ இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? பிகாஸ் இட் இஸ் இசட் ஸ்கொயர்டாமா. இது ரெண்டு ரியல் நம்பராக பிரிக்க தெரியாதே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? எஸ், இசட் ஸ்கொயருங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், -3 மட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ உன்னோட z1ங்கிறது இசட் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகே, உன்னோட z2ங்கிறது ஜஸ்ட் -3 மட்டும். ஒரு ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் தான். ஓகேங்களா? It is a subset of complex number. Real number set is a subset of complex number. So it comes in a complex number. So இதை நான் அப்படியே எழுதுறேன்னு பாருங்க. ஸோ z ஸ்கொயர் அப்படியே எழுதலாம். z1 plus z2 யாருக்கு ஈக்குவல் ராமா? mod z1 plus mod z2க்கு ஈக்குவல். அண்ட் அவங்க ரெண்டு பேர்த்தோட தனி மாடுலஸ் சப்ராக்ஷனுக்கு ஈக்குவல். ரைட்டா? ஸோ இதோட மாடுலஸ் ஸ்கொயர் என்னது? வாட் இஸ் z1 ஸ்கொயர்? which is mod z square. Sorry, 1. What is your mod z2 டாமா? -3க்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 தான் வரும். எஸ் டாமா. என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்து போச்சு. ஸோ mod z1 plus mod z2க்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ திஸ் வேல்யூ தட் இஸ் z ஸ்கொயர் -3 பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடுவில் வருவாங்க? 1 plus 3 and it is 1 minus 3. So it is 2 and this is 4. Prove பண்ணியாச்சாடாமா? It is proved. ஓகேங்களா? I hope you can do this all sum. இது எல்லாமே அதே மெத்தடாலஜி வச்சு தான் வரும். I think so you can do it. Right ஆடாமா? ஸோ இந்த ஏரியா ஆஃப் அ ட்ராங்கிளில் நிறைய பேத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏரியா ஆஃப் அ ட்ராங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? I have 3 points. ஓகேவா? எப்படி வேணாலும் பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு தேவை ஒரு மெத்தட், அவ்வளோதான். டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறியா? பண்ணிக்கோ. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கிங்களா? அந்த மெத்தட் பண்ணுறீங்களா? பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ராங்கிள் எப்படிலாம் கண்டுபிடிக்க தெரியும்னு தோணுதோ யூ கேன் டூ லைக் தட். சரிங்களா? ஐ எம் யூஸிங் டிட்டர்மினன்ட் மெத்தட். ரைட்? ஸோ இப்போ நான் இசட்டை ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துப்பேன். வாட் அபவுட் யூ மைனஸ் இசட்? ஐ மைனஸ் இசட் அப்படின்னா ஐயால் மல்டிபிள் ஆகும். ஸோ விச் இஸ் xi minus I into I squared. I square means it is -1 into y. So it is ix plus y. Right? Z plus iz. When you add you both, என்ன கிடைக்கும்? x plus y, and when you take I as common, x plus y ன்னு கிடைக்கும். or x plus y மொத்தமாக காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 plus I ன்னு கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ராங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். நோ இப்படியே இருக்கட்டும். அப்போ தான் என்னால் கோஆர்டினேட்ஸை பிரிக்க முடியும். சரிடாமா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் நீங்கள் பிரித்து எழுதலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ் கோஆர்டினேட், திஸ் இஸ் யுவர் ஒய் கோஆர்டினேட், திஸ் இஸ் யுவர் எக்ஸ் கோஆர்டினேட், திஸ் இஸ் யுவர் ஒய் கோஆர்டினேட். ரியல் பார்ட் தான் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ராங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into x y1. ஞாபகம் இருக்குங்களா? x y1. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட் x y1. நெக்ஸ்ட் ஃபார் திஸ் ஒன் y x
1. நெக்ஸ்ட் இது என்னது? x plus y, x plus y, 1. You can use properties. நான் properties யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்ல. ஸோ x minus y, y minus x, 0. அகெயின் இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ when I subtract this one, I will be having y minus y கேன்சல் ஆயிடுவாங்க. So I will be having minus x minus y and 0. x plus y and 1. ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு டிட்டர்மினன்ட் நான் கண்டுபிடிக்கிறேன்டா பசங்களா. நீ ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிச்சிக்க. ஓகே. ஸோ இப்போ 1 வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னா வாட் வில் பி திஸ் ஒன்? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ மைனஸ் yx ப்ளஸ் y ஸ்கொயர் ஹோல் மைனஸ் ஆஃப் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் xy ப்ளஸ் x ஸ்கொயர். ஸோ என்ன ஆகும்? மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுவாங்க. y ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் கரெக்டு. I should have minus here. ஒரே நிமிஷம்டாமா. ஸோ இல்லைனா அப்படியே கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. I should have x square plus y square. அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இவங்களை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா வாட் வில் ஹேவிங் x இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒய் இன்டூ ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்டூ xy plus y square minus x square plus xy. இவனும் cancel. இவனும் cancel. So it is minus xy இங்கே ஒரு x 2xy இருக்கு. எல்லாமே cancel ஆயிடுவாங்க. Again I'm having y square minus x square. சாரிடா பசங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்க பாருங்க. ஸோ ஐ ஷுட் ஹாவ் இட் இஸ் மைனஸ் ஒய். ஓகே, அங்கே தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இட் இஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் 1. ஸோ இட் இஸ் மைனஸ் ஒய்டாமா. ஓகேங்களா. ஸோ அதனால தான் மிஸ்டேக் ஆகுது. ஃபைன். ஸோ இப்போ இது எங்கெல்லாம் மல்டிபிள் ஆகணும்? ஓகே, அப்போ அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா x plus y now, this become y minus x and this becomes 0. And when you subtract this both, minus x minus y. So x minus 2y minus x minus 2y and xo cancel ஆயிடுவாங்க. minus y மட்டும் இருப்பாங்க, which is 0. x plus y 1. so what happen? இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா minus xy minus y square. and இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நோடாமா. அப்போ இதுவும் சேஞ்ச் ஆவாங்கல்ல. சாரி ஒரே நிமிஷம்டாப்பா. இது எவ்வளோ கடுப்பித்தது. அப்போ இதுவுமே சேஞ்ச் ஆகணும்ல. யா, this is also should be change. so x minus y and plus I into x plus y. yeah, now it's okay. எல்லாமே perfect. so x y 1 minus y x 1 and it is x minus y x plus y and it's 1. now it's good. so when you just simplify this become x plus y y minus x 0. next இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா it becomes y cancel ஆயிடுவாங்க. you will be having only minus x and minus y 0.
x minus y, x plus y, and this is 1. So what happened, Rama? So it is minus xy minus y square. And this is minus overall minus xy plus x square. This whole modulus, which is equal to half into xy cancel ஆயிரும் minus எடுத்துட்டீங்கன்னா x square plus y square னு வரும், which is nothing but mod z. ஓகேங்களா? So it is equal to half into mod z, Rama. 50 is equal to half into mod z. So appo mod z is equal to, it's 100 square. 100. So appo mod z is equal to 10. Mod z value என்னடாமா 10. சரிங்களா? Okay. So see the next sum, it has 5 solutions. So இந்த மாதிரி solution type solutionsக்கு you will be using mod. So இதுக்கு எல்லாத்துக்கும் so z cube is equal to minus 2 mod z. ரெண்டு பக்கம் mod apply பண்ணுங்க. இவங்களுக்கு mod apply பண்ணீங்கன்னா mod z cube is equal to, it become 2 into mod z. So இப்போ நீங்க இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா mod z காமனா எடுத்துட்டீங்கன்னா mod z square minus 2 is equal to 0. So in the side vanchna 0. So for mod z is equal to 0 na z is equal to 0 or a solution. And what about this case? So you will be having mod z square is equal to 2. So it is z into z bar is equal to 2. So z bar is equal to 2 by mod. So they தூக்கி நம்ம இங்க substitute பண்ணனும். இந்த இடத்துல substitute பண்ணனும். So z cube is equal to minus 2 into or plus 2 into z, Rama. 2 into 2 na 4 z. 4 by z, which is equal to. So when you take LCM, it would be z bar plus 4 by z is equal to 0. So இது வந்து ஒரு fourth polynomial. ஒரு fourth polynomialக்கு இது வந்து complex numbers. So எவ்வளோ டிகிரி இருக்கோ அவ்வளோ roots நம்மளுக்கு இருக்கு. அப்போ 4 டிகிரி இருக்குன்னா அங்கே 4 roots இருக்கு. இங்க ஒரு root இருக்கு. So ஆக மொத்தம் 5 roots நம்மளுக்கு இருக்கு. So it has a 5 solution. I have to say that. That's it. So find the square root of 4 plus 3a. இதுக்கு formula இருக்குடாமா. What is the square root formula? Square root of a plus ib, which is equal to plus or minus modulus of mod z plus a divided by 2 plus I mod b by b, sorry, b by mod b, into square root of mod z minus a by 2. சரிடாமா? So இப்போ square root of 4 plus 3i யாருக்கு equal? So இதோட modulus first தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட modulus value என்னது? square root of 16 plus 9, which is 5. So mod z ஓட 5, a ஓட value 4 and b ஓட value 3. So the answer என்னடாமா? plus or minus square root of 5 minus 3. So 5 plus 4. 5 plus 4 whole divided by 2 plus, so இது இருந்து plus தான், இதுவும் plus இட்டுனா, so I into root over z minus a na என்னடாமா வரும்? So 5 minus 4 divided by 2. So which is equal to plus or minus root of 9 by 2. So root over 9 by 2 and இது வந்து 1 by 2. So 3 by 2 plus I 1 by 2. This is answer. ஒரு நிமிஷம் நம்ம ஸோ இந்த ரூட் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கணும்ல, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் கட்டதாக போட்டுருக்க ஃபுல்லாகவே ரூட் டூ இன்டூ ரூட் டூ, அவ்வளோ தட்ஸ் இட். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ரைட். சரியாடாமா? அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபார்முலான்னு பார்க்கும்போது ஒன்லி திஸ் இஸ் இவ்வளோ தான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? If x plus iy is a complex number, so next 2.6 locus start பண்றோம். So locus பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே equation type தாமா, எல்லாமே எப்படி இருக்கும்? It will be in a format of equation type.
ஸோ இப்போ z is equal to x plus iy is a complex number such that அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோமா. ஸோ show that the locus of z is a real axis. ஸோ locus of z வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும், it should be a real axis அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு போயிடணும். ரியல் ஆக்சஸ்னா என்னடாமா, y0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நிறைய பேத்துக்கு ரியல் ஆக்சஸ்னா என்னன்னே தெரியாது. ஸோ வந்து இமேஜினரி பார்ட் 0ல, தட் இஸ் y வேல்யூ 0, y என்டையரா 0 இருந்தால் தான் எக்ஸ் ஆக்சஸாக இருப்பாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் இட் கான்ஜுகேட். ஸோ மாடுலஸ் தனி மாட் அப்ளை பண்ணலாம். z minus 4i mod z plus 4i which is equal to 1. Then load, which implies mod z minus 4i is equal to modulus z plus 4i. Right adama, இது யாருக்கு equal, this is equal to z க்கு பதிலா x plus iy னு போடலாம். So x plus iy minus 4i which is equal to x plus iy plus 4i. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடுலஸ்னா ரியல் இமேஜினரி தனியாக இருந்தால் தான் சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் இமேஜினரி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ இட் பி y minus 4. when you take x as common, y plus 4 டாமா. சரிங்களா, ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர், இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y minus 4 தி ஹோல் ஸ்கொயர் which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y plus 4 the whole square. ஸோ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுவாங்க, எக்ஸ் ஸ்கொயருமே கேன்சல் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ y ஸ்கொயர் ப்ளஸ் 4னா y ஸ்கொயர் ப்ளஸ் 16 இல்லை 4 2s are 8, 8y plus 16 minus 16. So minus 8y which is equal to y square plus 8y plus 16. So plus 16 y square cancel ஆயிருவாங்க. இங்க இருக்க 8y இங்க போனா, so 16y is equal to 0. So y is equal to 0. y is equal to 0 னா என்ன அர்த்தம், it is a real axis. அப்போ என்னோட z real axis சொல்லுது. So it is an equation drama. So same part இங்கே நம்மளுக்கு நான் இந்த question வந்துட்டு difficult னு proof we think why அப்படின்னு கேட்டிங்கன்னா it is an imaginary part, is in a fraction format. So 2z plus 1 whole divided by iz plus 1. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ரியல் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 into x plus iy plus 1 whole divided by x plus iy plus 1. ஸோ it is 2x plus 1, ரியல் பார்ட் தனியாக வச்சுட்டேன், இமேஜினரி பார்ட் தனியாக வச்சுருக்கேன். ஓகே, ஹோல் டிவைடட் பை இங்கே அதே கதை தான், ix plus 1 I into I square. So minus I plus ix plus 1. So what happened, Rama? 2x plus 1 plus iz whole divided by 1 minus y ஒரு பக்கம், ix ஒரு பக்கம். சரிங்களா, you have to convert multiple with conjugates. So 2x plus 1 iy ஒரு பக்கம், 1 minus y ix ஒரு பக்கம், into multiplication process. So when you multiple 1 minus I into minus ix, 1 minus I into minus ix. So multiple பண்ண என்ன நடக்கும்டாமா, கீழே இருக்கிறவங்களுக்கு this is a complex number and this is its conjugate. So multiple பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 minus y the whole square plus x square. கீழே இருக்கிற multiplication ரொம்ப சிம்பிள், ரைட். ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்கணும். நான் மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெண்டு ரியல் பார்ட்ஸையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரியல் பார்ட்ஸ் தான் கிடைப்பாங்க. ஓகே, ரெண்டு இமேஜினரி மல்டிபிள் பண்ணாலும் ரியல் பார்ட் தான் கிடைப்பாங்க. I into minus I it is plus 1. ஸோ ப்ளஸ் yx இது எல்லாமே நம்மளோட ரியல் பார்ட்ஸ். ஸோ இமேஜினரி பார்ட்டுக்கு இப்போ தான் வருவோம். இமேஜினரி பார்ட்னா இவனையும் மல்டிபிள் பண்ணாதான் இமேஜினரி. ஸோ y into 1 minus y. நெக்ஸ்ட்டு இவனையும் மல்டிபிள் பண்ணாதான் இமேஜினரி. ஸோ மைனஸ் x into 2x plus 1. So they are saying imaginary part is 0. Imaginary part of this one is 0. So அப்போ imaginary மட்டும் எடுத்துக்கலாம். y into 1 minus y minus x into 2x plus 1 whole divided by 1 minus y the whole square plus x square which is equal to 0. இதுவும் 0 ஆயிரும். ஸோ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா y minus y square minus 2x square minus x is equal to 0. ஸோ எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா 2x square plus y square
plus x minus y is equal to 0. 2y மிஸ் பண்ணிட்டேனா? யாடாமா 2 மிஸ் பண்ணிட்டேன். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்ல. ஸோ ஐ மிஸ் திஸ் 2. ஸோ இட் இஸ் 2y டாமா. 2y இன்ட்டு ஓகேங்களா? அவ்வளோதான்டாமா. This is your answer. So 2x square plus y square plus x minus 2y is equal to 0. Next, Cartesian form. This one is also easy. Just put z is equal to x plus y. So x plus iy plus I, which is equal to x plus iy minus 1. So when you take real part taniya, imaginary part taniya, so then now this is equal to x square plus y plus 1 the whole square, which is equal to square root of x minus 1 the whole square plus y square. So now square root cancel, and x square plus y square plus 2y plus 1, which is equal to x square minus 2x plus 1 plus y square. x square, y square cancel, plus 1 cancel. So the ரெண்டு பேர் இங்க வந்துருவாங்க, which is 2x plus 2y is equal to 0. So x plus y is equal to 0. x plus y is 0. Okay வாடாமா, இன்னும் ரெண்டே எக்ஸசைஸ் தான் இந்த சாப்டர் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஐ நோ இட்ஸ் சம்திங் வேக், பட் இது ரிவைஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் பிலீவ் மீடா பசங்களா. ரெப்ரசன்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன போலார் ஃபார்ம். ஸோ ஒரு போலார் ஃபார்முக்கு தேவைப்படுறது ரேடியஸ் என்ன, ஆர்கியூமெண்ட் என்ன, திஸ் இஸ் ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்றது தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஸோ இதோட ரேடியஸ் என்ன, தட் இஸ் யுவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் வேல்யூ. ஸோ 1 + 1 விச் இஸ் √2. வாட் அபவுட் யுவர் ஆர்கியூமெண்ட்? ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். tan inverse of b by a. So which is nothing but you take இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மாடுலஸே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 1/1 which is π/4 ஆமா. tan inverse of 1 வரும், which is nothing but π/4. எனக்கு தீட்டா வேணும். இது வந்து எத்தனாவது குவாட்ரண்ட்? திஸ் இஸ் which quadrant? இந்த குவாட்ரண்ட்ல வருவாங்க. ரெண்டு பேரும் நெகட்டிவ், ஸோ இட் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்னா தீட்டாவோட வேல்யூ என்னது? ஆல்ஃபா மைனஸ் பை 180 which is pi. So that is π/4 minus pi. So when you take LCM it is minus 3π/4. என்னடாமா? minus 3π/4. So the polar formula எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? So your z is equal to √2 into cos of minus 3π/4. cos விட sis அப்படின்னு எழுதுவாங்க. How did they write? sis அப்படின்னு எழுதிப்பாங்க. இல்லைனா cos of minus 3π/4 plus I sin 3π/4னு அழகா எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் அது பக்காவாக எழுதணும்னா √2 into cos of any minus theta plus theta தான். ஸோ அதை நான் அப்படியே எழுதிப்பேன். ஆனால் I சைனுக்கு மட்டும் மைனஸ் வந்துடும். ஸோ அதனால முன்னாடி வரும் மைனஸ் சைன். அவ்வளோதான், பக்காவான போலார் ஃபார்ம்ல எழுதியாச்சு. சரியாடாமா? when they are given as a particular to write in a polar form, you don't need to write 2kπங்கிறது இங்கே ஆட் பண்ணி எழுத வேண்டாம். சரிங்களா? எல்லா நம்பர்ஸும் சொல்லணும், எல்லாத்தையுமே நான் காட்டணுன்றப்ப தான் 2kπ யூஸ் ஆகும். ஒருத்தரை தான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, சிங்கிள் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா யூ நோ நீட் டு புட் 2kπ there. ஓகே, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குல்ல, எங்கே 2kπ நான் போடட்டும் மேம்? எனக்கு எல்லாமே டன், பட் 2kπ எங்கே ஆட் பண்ணுறோம்? சில சம்முக்கு ஆட் பண்ணுறாங்க, சில சம்முக்கு ஆட் பண்ண மாட்டேறாங்க. ஐயா, இந்த சம்முக்கு நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைடாமா. ஓகேங்களா? கிளியராடா பசங்களா? ஸோ 1 + I √3.